ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களோட 4th வின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லக்னோ வின் பண்ணாங்க. ஸோ இவங்களோட லக்னோ ஹோம் கிரவுண்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு விக்ட்ரினே சொல்லலாம். ஸோ டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து bowling போட்டிருந்தாங்க. எல்எஸ்ஜி அடிக்க முடிஞ்ச டோட்டல் பார்த்தீங்கன்னா 205 ரன்ஸ். அவங்களோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்து 60+ அடிச்சிருந்தாங்க. எய்டன் மார்க்ராம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நாக் விளாண்டாரு 60+. நல்ல ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாருன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஐபிஎல்லில் 5th 50னே சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் அவரும் பார்த்தீங்கன்னா 60+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஓவர் 160 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனில் 550 அடிச்சிருக்காரு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் சோஃபார் இந்த ஐபிஎல் 2025ல. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவரும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு 27 crore கொடுத்த ஒரு வேல்யூ வந்து அவர் இன்னும் பூர்த்தி பண்ணலன்னே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் இன் திஸ் ஐபிஎல் 2025. தென் 4ல் வந்த நிக்கோலஸ் பூரான் நல்ல ஒரு நாக் விளாண்டார்னே சொல்லலாம். ஓவர் 40+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ தட்ஸ் அ குட் நாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 199லேருந்து ஒரு 6 அடிச்சிருந்தார் ஆகாஷ்தீப். ஸோ அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 200 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது. ஸோ ஓவரால் அவங்க கொடுத்த டார்கெட் 206. எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா அதை வந்து 18.2 ஓவர்ஸில் கம்ஃபர்டபுளாக வந்து சேஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்எச் பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா எஸ்ஆர் மலிங்கா உண்மையிலே சூப்பராக போட்டார்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீசனில் எஸ்ஆர் மலிங்கா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா கிராப் பண்ணார்னே சொல்லலாம். பேட் கமின்ஸ் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். தென் சன்ரைசர்ஸ் பேட்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா டாப் ஆர்டரில் அபிஷேக் சர்மா செம ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டிங். தென் இஷான் கிஷன் அவருமே நல்ல ஒரு பேட்டிங் விளாண்டுருந்தார். ஒரு 30+ அடிச்சிருந்தார். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவுட் ஆகிட்டார். தென் மிடில் வந்த ஒரு கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40+ அடிச்சிருந்தார். கமிண்டு மிண்டிஸ் அவருமே பார்த்தீங்கன்னா கிளாஸியாக வந்து விளாண்டாருன்னே சொல்லலாம். அந்த ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 பவுண்டரிஸ் அடிப்பார்னு நினைக்கிறேன், கன்சிக்யூட்டிவ் பவுண்டரிஸ். ஸோ நல்ல ஒரு டச் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து சூப்பர் நாக் விளாண்டாரு. லக்னோ பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா திக்வேஷ் அவர் வந்து சூப்பர் பவுலிங் போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரோட செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மேட்சஸ் ஃபைன் வாங்குறாரு. ஸோ இதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் அவைலபிள் கிடையாது. ஸோ அவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அக்ரெஷனை லைட்டாக கம்மி பண்ணாருன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பவுலராக கூட அவர் வரலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ சன்ரைசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்ட்ரி. இது அவங்களோட 4th வின் இந்த பர்டிகுலர் டாடா ஐபிஎல் 2025 சீசன்.